வீடு கட்டும்போது யூஸ் பண்ணுற பொருள் ரொம்ப முக்கியமானது சிமெண்ட்டு. அதில் எந்த சிமெண்ட்டு எந்த வேலைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடு கட்டுறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்காங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சிமெண்ட்டில் மொத்தம் 3 வகை இருக்குது. ஓபிசி, பிபிசி, பிஎஸ்சி. ஓபிசி அப்படின்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டு, பிபிசி அப்படின்னா போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட்டு, பிஎஸ்சி அப்படின்னா போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட்டு. ஓபிசியில் 2 கிரேட் இருக்குது, 43 கிரேடு, 53 கிரேடு. இந்த ஓபிசியில் 53 கிரேடு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். 53 கிரேடு வந்து காங்கிரீட்டுக்கு, ஓபிசி சிமெண்ட்டு காங்கிரீட்டுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து குயிக் செட்டிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஏர்லி ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். அதனால காங்கிரீட் வேலைக்கு ஓபிசி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிஎஸ்சியில் கிரேடு சொல்ல மாட்டாங்க, ஐஎஸ் கோடு மட்டும் தான் சொல்லுவாங்க. பிபிசி ஐஎஸ் 1489 அப்படிங்கிறது அதோட கோட் நம்பரு. பிபிசி வந்து ஸ்லோ செட்டிங் இருக்கும், ஆனால் லாங் லைஃபுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும், ஹீட் கம்மியாக இருக்கும். அதனால பிபிசியை பிளாஸ்டிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து ஃபினிஷிங் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங்கு, டைல் லேயிங் அந்த மாதிரி ஒர்க்குக்கு பிபிசி யூஸ் பண்ணலாம். பிஎஸ்சியும் அதே மாதிரி தான், இதுக்கும் வந்துட்டு கிரேடு கிடையாது, இதுக்கும் ஐஎஸ் கோடு தான். பிஎஸ்சி ஐஎஸ் 455 அப்படிங்கிறது இந்த சிமெண்ட்டோட கோட் நம்பரு. இந்த சிமெண்ட் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அதாவது வந்துட்டு தண்ணி இழுக்கிற தன்மை குறைவாக இருக்கும். அதே மாதிரி கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சிமெண்ட்டு. அதனால இந்த சிமெண்ட் வந்துட்டு நிறைய தண்ணி அதிகமாக ஸ்டோர் ஆகிற இடத்துல கட்டுறதுக்கு வந்து பிஎஸ்சி சிமெண்ட்டு யூஸ் பண்ணலாம். பேஸ்மெண்ட்டு, ஃபவுண்டேஷனு, தண்ணி தொட்டி, ஓவர் ஹெட் டேங்க்கு இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டு பிஎஸ்சி சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். லாங் லைஃபுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். சிமெண்ட்டில் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, எந்த வகை யூஸ் பண்ணுறோம், பிபிசியா, ஓபிசியா, பிஎஸ்சியா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஓபிசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஹீட் அதிகம், அதனால காயாமல் கண்டிப்பாக க்யூரிங் பண்ணணும். நம்ம எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, இப்போ பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டிங் ஒர்க் அப்படின்னா மினிமமாக 7 to 14 நாளைக்கு வந்து நல்லா காயாமல் க்யூரிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம் பண்ணுறங்கிறத விட்டுட்டு காயாமல் க்யூரிங் பண்ணணும். அதே மாதிரி காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா, ரூப் காங்கிரீட்டாக இருந்தாலும் எந்த காங்கிரீட்டாக இருந்தாலும், லிண்டல், காலம், பீம் எந்த காங்கிரீட்டாக இருந்தாலும் மினிமம் 21 நாளைக்கு காயாமல் க்யூரிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிமெண்ட்டோட முழு ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும். ஒரு சிமெண்ட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே வந்து க்யூரிங்கில் தான் இருக்குது. வெறும் நம்ம சிமெண்ட் வந்து ப்ராப்பராக ரேஷியோ யூஸ் பண்ணிட்டோம், நல்ல பிராண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத விட்டுட்டு ப்ராப்பர் க்யூரிங் பண்ணால் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கும். சிமெண்ட் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.